வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெய்லி டாக்ஸ். உலகத்தில் என்ன நடக்கிறது? இந்த போர் ஏன் தொடங்கியது? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் எண்ணெய் கிணறுகள், மின் நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாக மிரட்டுகிறார். ஆனால் இந்த போருக்கு உண்மையான காரணம் என்ன? பலர் கூறுவது ஈரானின் எரிசக்தி வளங்கள், குறிப்பாக எண்ணெய் வளங்களை கட்டுப்படுத்தும் நோக்கமே இந்த மோதலின் பின்னணி என்று. இப்பொழுது ஈரான் என்ன கூறுகிறது? ஈரான் நேரடி பேச்சுவார்த்தையை மறுத்துள்ளது. மத்தியஸ்தர்களின் மூலம் வந்த முன்மொழிவுகளில் அதிகப்படியான நடைமுறைக்கு பொருந்தாத கோரிக்கைகள் இருந்ததாக தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படவில்லை என்றால் ஈரானின் மின் நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள், கார்க் தீவு மற்றும் குடிநீர் உற்பத்தி நிலையங்கள் மீது முழுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முதலில் அரசு மாற்றம் குறித்து பேசப்பட்ட நிலையில் இப்போது மாறுபட்ட கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன. இதனால் இந்த போரின் நோக்கம் கூட தெளிவாக இல்லை என்ற கேள்வி எழுகிறது. முக்கிய காலவரிசை: மார்ச் 10, ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படாவிட்டால் 20 மடங்கு தாக்குதல் நடத்துவோம் என ட்ரம்ப் எச்சரிக்கை. மார்ச் 21 முதல் 48 மணி நேர கடைசி எச்சரிக்கை. மார்ச் 23 அந்த காலக்கெடு நீட்டித்து ஏப்ரல் 6 வரை மாற்றப்பட்டது. ஒரு முன்னேற்ற நாடான அமெரிக்காவின் அதிபர் இவ்வாறு நடத்துவது சரியானதா? பொது மேடைகளில் பலமுறை சர்ச்சைக்குரிய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. உலகத் தலைவர்களை பற்றியும் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு அவர்கள் தன்னை நாடுகிறார்கள் என்று கூறியதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த முக்கிய செய்தி: ஈரான் நாடாளுமன்றம் அணு ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறும் வாய்ப்பை பரிசீலித்து வருகிறது. ஈரான் கேள்வி எழுப்புகிறது. சர்வதேச அளவில் துன்புறுத்தப்படும் நிலையில் அந்த ஒப்பந்தத்தில் இருப்பதன் பயன் என்ன? இந்த போரின் விளைவுகள் உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கத் தொடங்கியுள்ளன. இந்திய பங்கு சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் பங்குகளை விற்று வருகின்றனர். ரூபாய் மதிப்பு 95.63 வரை சரிந்துள்ளது. நேற்று நிப்டி 488 புள்ளிகள் சரிந்து 22,331 முடிந்தது. சென்செக்ஸ் 1,635 புள்ளிகள் சரிந்து 71,947 முடிந்தது. ஒரே நாளில் 9.41 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பு அழிந்துள்ளது. மார்ச் மாதம் மட்டும் 1.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குகளை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் விற்றுள்ளனர். இது தொடர்ந்தால் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை குறையும், பயங்கரமான சந்தை சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இந்த நிலைமைக்கு முடிவு கட்ட சர்வதேச தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டியது அவசியம். ஆனால் இறுதியாக ஒரு முக்கியமான கேள்வி: இந்த போர் நிற்க வேண்டுமெனில் அமெரிக்க மக்களின் முடிவும் முக்கியமாகும். அவர்கள் இதற்கு எதிராக குரல் எழுப்பினால் அல்லது அதிபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மட்டுமே இந்த நிலைமை மாற்றம் காணும் வாய்ப்பு உள்ளது. இல்லையெனில் உலக பொருளாதாரமே பாதிக்கப்படும். ஒவ்வொரு நாட்டின் வளர்ச்சியும் சீர்குலையும் அபாயம் உள்ளது. இல்லையேல் இந்த போரின் தாக்கம் சாதாரண மக்களின் வாழ்க்கையை அதிகமாக பாதிக்கும். மேலும் அப்டேட்களுக்கு டெய்லி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.